தமிழ்நாட்டின் நிதிநிலை என்ன என்பது தொடர்பான வெள்ளை அறிக்கையை இன்று மாலை 5 மணிக்கு நிதியமைச்சர் வெளியிட இருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக இன்று மாலை வெளியாகிறது வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கையை இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியிட உள்ளார் நிதியமைச்சர் மரிய வில்சன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், இன்னும் சில நாட்கள்ல சட்டப்பேரவை கூட இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான வெள்ளை அறிக்கையை வெளியிட போவதாக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த வெள்ளை அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெறும்? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்றே அந்த மேடையில பேசும்போது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார். வருகின்ற 18ஆம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை தொடங்க இருக்கிறது. அதன் பின்பு தமிழகத்திற்கான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை 5:30 மணிக்கு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட இருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிடுகிறார். இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள்ல துறை ரீதியாக ஒதுக்கப்பட்ட நிதிகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, 5 ஆண்டுகள்ல எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த நிதியின் மூலமாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதே போன்று அரசினுடைய வரவு செலவு கணக்குகள், அரசினுடைய வரவு என்னவாக இருக்கிறது, செலவு என்னவாக இருக்கிறது, தமிழக அரசினுடைய மொத்த கடன், அதே போன்று தமிழக அரசு ஆண்டுதோறும் அந்த கடன்களுக்கு எவ்வளவு வட்டி செலுத்தி வருகிறது, அதே போன்று தமிழக அரசு வாங்கிய கடன்ல முதலீடாக, அதாவது நீண்ட கால முதலீடுகளாக எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது வாங்கக்கூடிய கடன்களிலேயே ஏற்கனவே வாங்கப்பட்டக்கூடிய கடன்கள்ல வட்டியாக எவ்வளவு நிதி செலவிடப்படுகிறது, தமிழக அரசுடைய தற்போதைய வருவாய், தமிழகத்தினுடைய நிதிநிலை இன்று என்னவாக இருக்கிறது என்பது குறித்தான ஒரு முழுமையான வெள்ளை அறிக்கையாக இன்று அமைச்சர் மரிய வில்சன், நிதித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரிய வில்சன் இன்று மாலை 5:30 மணிக்கு அவர் இதனை வெளியிடுவார் என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே இந்த நிதிநிலை அறிக்கை இந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதன் மூலமாக அடுத்த கட்டமாக தற்போதைய நிதிநிலையை குறித்து தமிழக அரசினுடைய திட்டங்கள் வரக்கூடிய பட்ஜெட்ல இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. விக்னேஷ், சந்தானகுமார், தற்போது வெள்ளை அறிக்கை இன்னைக்கு வெளியாக இருக்கு. இந்த நிலையில தாவேக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பெரும்பாலான வாக்குறுதிகளை இன்னும் தொடங்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த நிலையில அந்த வாக்குறுதிகளுக்கான கால அளவு ஏதாவது சொல்லுவாங்களா? இந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் இதுதான் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம பார்க்கிறோம், தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று சரியாக 1 மாதம் ஆகியிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில கூறியபடி பார்த்தோம்னா சிங்கப்பெண் திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துல 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது வழங்கப்படும் என்றது அமலுக்கு வந்திருக்கிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே ஆட்சிக்கு வந்தால் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நாளை பெரியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த திட்டமும் செயலுக்கு வர இருக்கிறது. இப்படி 1 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 திட்டங்கள், அதாவது அதே போன்று பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தனியாக அமைக்கப்படும் என்று தெரிவித்தாங்க. அதற்கான அரசாணையும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பணியும் தொடங்கப்படும். ஏன்னா இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாதத்துல 5 பணிகள் மேற்கொண்டிருக்காங்க. வேளாண் சார்பா கூட்டுறவு வங்கி கடன், அதுக்கான அது அறிவிப்பு வெளியிருந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது வரை அரசாணை வெளியிடப்படாமல் இருக்கு. அதனையும் மாற்றி அமைப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாக தெரிய வருகிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை ஆட்சி 1 மாதத்துல ஒரு 5 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கூடிய நிலையில் இந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்த பின்பு நிதிநிலை அறிக்கையில படிப்படியாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக கிட்டத்தட்ட 436 திட்டங்கள், ஒவ்வொரு துறைக்கும் இந்தந்த திட்டங்களை முதல் கட்டமாக செயல்படுத்த வேண்டும் என 436 திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் பெற்றிருக்காங்க. அந்த 436 திட்டங்கள்ல பெருவாரியான திட்டங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி திட்டங்களாக தான் இருக்கிறதாக நம்ம தெரிகிறது. எனவே இது குறித்தான நம்ம முழுமையான விவரம் இன்று நிதிநிலை வெள்ளை அறிக்கையிலும் அதே போன்று பட்ஜெட் முடிந்த பின்பு துறை ரீதியாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளையும்
தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட இருக்கிறது இந்த முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்பது குறித்தான விவரங்கள் தெரிவதற்கு முன்பாக தற்போது தமிழகத்தினுடைய நிதிநிலை கடந்த 5 ஆண்டுகளில் துறை ரீதியாக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வாறு செலவிடப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய தற்போது நிதிநிலை குறித்தான முழுமையான விவரங்களை வெள்ளை அறிக்கையாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடுகிறார். நிச்சயமாக சந்தானகுமார், பதவியேற்கும் போதே தமிழக அரசு கஜானா காலி அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதல்வர் விஜய் முன் வச்சிருந்தாரு. இது தொடர்பா வெள்ளை அறிக்கையும் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வெள்ளை அறிக்கை மற்றும் முதல்வர் விஜயோட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள திமுக அதிமுக எவ்வாறு தயாராக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடரும் கூட இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார்.